இந்த வருட ஐபிஎல் சீசன் தொடங்கி முதலில் லீக் சுற்றுகள் முடிவடைந்து அதன் பிறகு பிளே ஆஃப் சுற்றுகள் நடைபெற்று இன்றைய தினம் இந்த வருட ஐபிஎல்லின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் குஜராத் அணியும் ஆர்சிபி அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இதற்கு முன்பு எந்த ஒரு ஐபிஎல் ஃபைனலுக்கும் இல்லாத அளவுக்கு அதிகமாகவே இருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் ஆர்சிபி அணி. ஆர்சிபி அணி இரண்டாவது முறையாக ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றக்கூடிய சூழல் இந்த போட்டியில் உருவாகியிருந்தது. ஆர்சிபி அணியை எடுத்துக்கொண்டால் ஐபிஎல்லில் ராசியில்லாத அணி என்று பெயரை பெற்றிருக்கிறது. பல வருடங்களாக தொடர் தோல்விகளை சந்தித்து ஒரு முறை கூட ஐபிஎல் கோப்பையை கைப்பற்ற முடியாத ஒரே ஒரு மோசமான அணி என்றால் அது ஆர்சிபி அணிதான் என்ற பெயர் ஆர்சிபி அணிக்கு இருந்து வந்தது. அந்த ஒரு பெயருக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த வருட ஐபிஎல்லில் ஆர்சிபி அணி ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றி சாதனை படைத்திருந்தது. அப்படிப்பட்ட ஆர்சிபி அணி இந்த வருட ஐபிஎல்லிலும் இறுதிப் போட்டி வரை முன்னேறியிருந்தது. அப்படியாக இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிராக ஆர்சிபி அணி களமிறங்கியது. அதுவும் ஆர்சிபி அணியின் இந்த வருட ஐபிஎல் சீசனின் ஆட்டம் என்பது விஸ்வரூபமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் லீக் சுற்றுகள் முடிந்தபோது புள்ளிப்பட்டியலில் நம்பர் 1 அணியாக ஆர்சிபி அணிதான் இருந்தது. அதேபோல ஒவ்வொரு போட்டியிலும் சிறப்பாக விளையாடி இந்த வருட ஐபிஎல் சீசன் முழுக்க முழு ஆதிக்கத்தையும் செலுத்தியது ஆர்சிபி அணி. அதாவது இந்த ஐபிஎல் சீசன் தொடங்கி முதல் போட்டியிலிருந்து கடைசி போட்டி வரையிலும் நம்பர் 1 அணி எப்படி விளையாடுமோ அதே அளவுக்கான ஆதிக்கத்தை ஒவ்வொரு போட்டியிலும் வெளிப்படுத்தி இருந்தது ஆர்சிபி அணி. அந்த வரிசையில்தான் இன்று நடைபெற்ற இந்த வருட ஐபிஎல்லின் இறுதிப் போட்டியில் குஜராத் அணியை எதிர்த்து இன்று களமிறங்கியது ஆர்சிபி. அப்படியாக தொடங்கிய இன்றைய போட்டியில் டாஸை வென்ற குஜராத் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது. பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணியை ஆர்சிபி அணியின் பந்துவீச்சு என்பது வேற லெவலில் சம்பவம் செய்துவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். ஆமாங்க, இன்றைய போட்டியில் ஆர்சிபி அணியின் பந்துவீச்சு என்பது வெறித்தனமாக இருந்தது. அதன் காரணமாக முதல் பந்திலிருந்து கடைசி பந்து வரையிலும் குஜராத் அணி பேட்ஸ்மேன்கள் சொதப்பினார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவும் குஜராத் அணியை பொறுத்தவரையில் நம்முடைய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் மட்டும்தான் அரை சதம் எடுத்திருந்தார். இவரை தவிர்த்து மற்ற அனைத்து பேட்ஸ்மேன்களும் ஒற்றை இலக்க ரன்கள் மற்றும் 10 ரன்கள் 20 ரன்கள் என மிக குறைந்த ரன்களில் விக்கெட்டை இழந்தனர். இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் வெறும் 155 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது குஜராத் அணி. இந்த எளிமையான இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆர்சிபி அணி ஆரம்பத்தில் ஸ்லோவாக பேட்டிங்கை தொடங்கினாலும் போட்டி செல்ல செல்ல பேட்டிங்கில் சூடுபிடித்து இந்த போட்டியில் ஆர்சிபி அணி எளிதாகவே வெற்றி பெற்றது. அதற்கு மிக முக்கிய காரணம் குஜராத் அணி நிர்ணயித்த இலக்கு என்பது மிகவும் குறைவு என்பதால். அதுவும் இந்த போட்டியில் வெற்றி பெற்றதால் இந்த வருட ஐபிஎல் கோப்பையை ஆர்சிபி அணி கைப்பற்றியிருக்கிறது. இதுவரை, அதாவது கடந்த வருடத்திற்கு முன்பு வரை தொடர்ச்சியாக அவமானப்பட்டு வந்த ஆர்சிபி அணி இப்போது தொடர்ச்சியாக கடந்த வருடமும் சரி இந்த வருடமும் சரி 2 முறை ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றி புதிய சாதனையை படைத்து வருகிறது. ஆகவே இவ்வளவு நாள் ஐபிஎல் கப்பை வாங்க முடியாமல் திணறிய ஆர்சிபி அணி இப்போது அடுத்தடுத்து தொடர்ச்சியாக ஐபிஎல் கோப்பைகளை கைப்பற்றி சரித்திரம் படைத்து வருகிறது.